இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மரங்களுக்கும் செடிகளுக்கும் பூச்சி தாக்குதலை எப்படி கட்டுப்படுத்துறதுன்றது ஒரு சவாலா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வேப்பம் புண்ணாக்க நம்ம ஒவ்வொரு மரத்து தூர்லையும் சரி செடிக்கும் சரி நம்ம கொடுக்கும் பொழுது கண்டிப்பா வேர்ப்புழுவோ புழுக்களோ அல்லது எந்த பூச்சியுமே தாக்காது. இந்த வேப்ப புண்ணாக்கு ஒரு உரமும் கூட. ஒவ்வொரு மரத்துக்கு அடியிலையும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி தான் போதும். இந்த ஒரு கைப்பிடியை கொடுத்துட்டோம்னா சரி நம்மளுக்கு எந்த ஒரு பூச்சியுமே தாக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயற்கை மருந்து இது நம்மளுடைய மரங்களுக்கு எல்லாத்துக்கும். இங்க நம்ம சொக்கநாதபுரத்துல அண்ணாமலையார் ஆயில் மில்ல நம்ம இப்போ ஆட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஆற்றதெல்லாம் இப்ப எல்லாம் விட்டுட்டாங்க. எல்லாருமே நேர போய் நம்ம கடைகள்ல போய் எந்த எண்ணெயை வாங்குறோம்னே தெரியாம கண்ட எண்ணெயை வாங்கிடுறோம். இதுல விவசாயிகளுக்கும் லாபம். இந்த மாதிரி ஆயில் மில் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஓனர்ஸ் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு இவங்க எல்லாம் விற்க முடியாம ரொம்ப இதா இருக்காங்க. இந்த மாதிரி ஆயில் மில் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் இது ஒரு வாழ்வாதாரம். அதனால இந்த மாதிரி ஆயில் மில் வச்சிருக்கவங்க நேரடியா நம்மளுடைய சோம்பேறித்தனம் பார்க்காம எங்கன்னா ஆயில் மில் இருந்தா இந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா இயற்கை முறையில நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். விவசாயிகளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி அரைச்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி புண்ணாக்கு நேச்சர் புண்ணாக்கு இருந்து அரைச்சு கொடுக்குறோம். விவசாயிகள் பிறக்கி இந்த பல நீங்கள் வச்சிருந்தாலும் அரைச்சு கொடுக்குறோம். அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி காவா அரைச்சு அப்படியே வாங்கி போயிடலாம். புண்ணாக்கு மாதிரி இருக்கும் நல்லா இயற்கையான முறையில் அரைச்சு கொடுக்குறோம். ஆயிலும் எடுக்கிறாங்க, அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கு எடுக்கிறாங்க. உங்களுக்கு வேப்ப எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினலா கிடைக்கிறதே கிடையாது. நம்ம வேப்ப எண்ணெய்னு சொல்லிட்டு தலையில தேய்ச்சோம்னா எல்லா முடியும் கொண்டு போயிடும். ஏன்னா வேப்பம் எண்ணெய் அவ்வளவு குளிர்ச்சி. அதனால இயற்கை முறையில நம்ம மனிதர்களுக்கும் நல்லது, மரங்களுக்கும் நல்லது. இப்படிப்பட்ட இயற்கையான முறையில ஒரு வேப்பம் ஆழ்ந்த ஆற்ற செக்கு எண்ணெய்களும் செக்கு இந்த மாதிரி உரங்களை வாங்கிட்டு போய் பயன்படுத்துறது ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லது. விவசாயிகள் புறைக்கு கொண்டாந்து நீங்க கொடுக்குறாங்க. விவசாயிகள் இருந்து இவங்க வாங்கி இயற்கை முறையில வேப்ப எண்ணெய் தயாரிச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இயற்கையா ஒரிஜினலா இப்ப தயாரிக்கிற இடங்கள்லாம் ரொம்ப கம்மி. நம்ம ஆயில் இதெல்லாம் வாங்குறோம், ஆனா அந்த ஆயில்ல என்ன சேர்க்கறாங்கன்னே தெரியாது. கண்ட ஆயில வாங்கி நம்ம ஆயில கெடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இயற்கை முறையில ஆட்டி கொடுக்குற எண்ணெயை நீங்க நம்ம சாப்பிட்டோம்னாலும் சரி, அல்லது நம்ம முடிக்கு தேய்ச்சோம்னாலும் சரி, அல்லது மரங்களுக்கு கொடுத்தோம்னாலும் சரி, ஆயில் கூடும். மரத்துக்கும் சரி நம்மளுக்கும் சரி. அதனால இந்த மாதிரி விவசாயிகளையும் சரி, இந்த மாதிரி ஆயில் வச்சிருக்க ஓனர்களையும் சரி நம்ம வாழ வைப்போம். ஏன்னா நுகர்வோர்கள் இதை நம்ம நினைச்சா மட்டும்தான் இவங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும். அதனால இந்த மாதிரி இயற்கையா இவங்க உண்மையா உழைக்கிறவங்களுக்கு அந்த உழைப்புக்கு நம்ம மதிப்பு கொடுப்போம். நன்றி.